எனக்கு ரீசெண்டாக வந்த கிளையண்ட் வந்து அவங்க பார்ட்னர் கூட நிறைய ப்ராப்ளம்ஸாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்க ஹஸ்பண்ட் கூட வந்து நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போயிட்டுருக்கு. எனக்கு வந்து அவங்க கூட இருக்கிறதா வேண்டாமானே என்னால் டிசைட் பண்ண முடியல. ஆனால் எங்கள் 2 பேருக்குமே வந்து லவ் மேரேஜ் தான். எனக்கு இப்போவும் அவங்க மேலே வந்து நிறைய அன்பு பாசம் இருக்குது. பட் அவங்க வந்து என்னைய புரிஞ்சுக்கிறதே இல்லை. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரீடிங்க்கு வந்திருந்தாங்க. அப்போது சரின்னு சொல்லிட்டு அவங்க ரெக்கார்ட்ஸ் எடுத்து அவங்க சோல் கான்ட்ராக்ட் பார்க்கும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஆன்சர் வந்துச்சு. ஆக்சுவலாக இந்த சோல் ஜேர்னியில் வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து இவங்களை ரொம்ப வந்து லவ் பண்ணுறாங்க. அதாவது அவங்க நிறைய அந்த லவ் அண்ட் ஜாய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காக தான் வந்து இந்த லைஃப் டைமில் இவங்க 2 பேருமே வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்காங்க. தே ஹவ் சோசன் ஈச் அதருங்கிற மாதிரி. ஸோ அவங்க பார்ட்னர் அவங்கள லவ் பண்ணுற மாதிரி வேறு யாருமே அவங்கள லவ் பண்ண முடியாதுங்கிற மாதிரியும் வந்துச்சு. ஸோ நான் இந்த ரீடிங்கை வந்து என் கிளைண்ட்டை ஷேர் பண்ணும் போது அவங்களுக்கு பயங்கர ஷாக். ஏன்னா அவங்க ரியாலிட்டி வந்து வேறு மாதிரி இருக்குது, பட் சோல் லெவலில் கான்ட்ராக்ட் வந்து வேறு மாதிரி இருந்துச்சு. ஸோ அவங்க வந்து அதை எடுத்துக்கிறது வந்து இனிஷியலாக கஷ்டமாக இருந்துச்சு. பட் அவங்க வந்து ஒரு 2 வீக்ஸ் கழித்து பேசினப்போ வந்து அவங்க லைஃப்பில் கொஞ்சம் நிறைய டிஃப்ரென்ஸ் வந்திருக்கு. ஏன்னா அவங்க இந்த ரீடிங்க்கு அப்புறம் அவங்க ஹஸ்பண்டை பார்க்குற பெர்ஸ்பெக்டிவே மாறி இருக்கு. ஏன்னா நம்ம மோஸ்ட்லி வந்து நம்ம ஒரு ஈகோ மைண்டோடு பார்க்கும்போது தான் நிறைய கிளாஷஸ் வரும், ஃபைட் வரும், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். எப்போ வந்து இந்த அகாஷிக் ரீடிங் வந்து அவங்களுக்குள்ளே வந்து அந்த சோல் பாண்டிங் இருக்குன்னு தெரிஞ்சதோ அவங்க வந்து அவங்க ஹஸ்பண்டை பார்க்குறதே வந்து வித்தியாசமாயிடுச்சு. ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவ் வந்து இவங்க கிட்டேருந்து சேஞ்ச் ஆகும். இப்போ அவங்க பார்ட்னர்கிட்டையும் கொஞ்சம் சேஞ்சஸ் வர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு இது வந்து ரொம்ப மேஜிக்கலாக இருந்துச்சு. ஸோ சில நேரம் வந்து ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் ரீடிங்கில் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஆன்சரை விட நமக்கு இந்த நேரத்தில் என்ன தேவையோ அந்த ஆன்சர் தான் வரும். ஸோ நம்ம அதை அக்செப்ட் பண்ண ரெடியாக இருக்கோமா இல்லையாங்கிறது தான் வந்து சேலஞ்சாக இருக்கும். ஸோ உங்களுக்கு 1-to-1 ரீடிங் வேணும் அப்படின்னா தாராளமாக DM பண்ணுங்கள். தேங்க்யூ.